அதுக்குள்ள பதில் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ன பதில் கிடைக்கும்? ஒருவேளை காத்திருக்க சொல்லுவாரு, ஒருவேளை உடனே அதை நடக்கும்படியா செய்வாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாரு. எது சொன்னாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். நம்ம இயேசப்பா, நம்ம பரம தகப்பன் நமக்கு எது செய்தாலும் நன்மைக்காக தான் செய்யலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அதே போல போன வாரத்தில் நம்முடைய சபையிலே ஜான் பிரதர் ஒரு 6 மாசமும் வந்துருக்கிறாங்க. 6 மாசமாக 6 months இருக்கிறாங்க. அவங்களுக்கு அலைன்ஸ் ரொம்ப தடையாகவே இருந்தது. திருமண தடை ரொம்ப தடையாகவே இருந்தது. இங்கே வந்த பிறகு என்ன கூட ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க திருமண காரியத்திற்காக. அதுவும் தடையாகிடுச்சு. அதை ஜெபித்து நாங்கள் அதில் முன்னணி மாதிரி சர்ச்சில் இந்த வயசில் உள்ள ஒரு பிரதர் இருக்கிறாங்க, ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க தான். ஆமென். அல்லேலூயா. அதையெல்லாம் பார்த்து பேசணும். நிறைய தடைகள் எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. அந்த தடைகள் எல்லாம் மீறி போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி என்னன்னா, இது எல்லாருக்கிட்டையும் நம்ம குடும்பத்திற்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நான் தான் அது என்கிட்ட தான் முதல்ல கேட்டாங்க, யார் யார்கிட்ட சொல்லணும். அது என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய ரீதியிலே அவங்க விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க. ஆமென். யாரு? பொண்ணு வீட்டு சைடு. அவங்க யாருன்னா ஒரு அக்கா, தங்கச்சி, அக்காவுடைய பொண்ணு, இந்த 3 பேர் தான் அந்த வீட்டிலே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த குடும்பம் தான், இந்த 3 பேர் சேர்ந்து தான் கர்நாடகா முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க. ஆமென். நான் ஏற்கனவே ஒரு சாட்சியில் சொன்னேன், இவங்களுக்காகவே கர்நாடகா வந்துச்சு. அந்த டைம்ல தான் ஃப்ரீயாவே போய் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க உபவாசத்தோட. அல்லேலூயா. இப்ப இந்தியா முழுவதுமாய் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் 1ஆம் தேதி அவங்க இங்க இருந்து. அல்லேலூயா. ஆனா உலக பிரகாரத்துல ஏழைகளா இருக்காங்க. ஆமென். அதுக்காக கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் அவங்களுக்கு தான் கர்த்தர் அவங்களதான் பிடிக்கும். ஆமென். லாசருவை தான் கர்த்தர் பிடிச்சிச்சு, ஐஸ்வர்யவான்களை அல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களால. அப்ப நாம என்ன செஞ்சோம்னா, நீங்க அதை கண்டிப்பா அதை ஒரு தீர்மானம் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி சசிகலா சொன்னதுனால அவங்க 2 குடும்பம் தான் நம்ம சர்ச்சில் இருக்கு. ஒன்று நாங்க, இன்னொன்று ஜான் பிரதர். நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் 2 பேர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அங்கே சப்ளை பண்ற போகும்போது சொல்லிட்டாரு. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல இதை சொன்னா பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, இந்த சாப்பாடு பருப்பு நம்ம ஊழியக்காரர் அந்த சசி பிரதர் தான் இதை நடத்தினாங்க. நான் சொன்னது என்னன்னா, ஜாஸ்தி எதுவுமே இல்லை, நம்ம சைட்லேருந்து ஒரு 15 பேர் வருவோம், அவ்வளோக்கு மட்டுமே. அவங்க மொத்தமே 30 பேருக்கு தான் சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரேயரும் அதற்கு ஏற்றது போல தான் நடந்தது. அதனால யாரும் இதை கேள்விப்படுறவங்க, இந்த மாதிரி ஜான்தருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, நமக்கு சொல்லலையே, எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தலையே, வருத்தப்படாதீங்க. உங்களை கண்டிப்பா நாங்கள் மனதார ஒதுக்கலை. அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது ஏன் மனதான். நான் ஏன்னா அந்த அம்மா முடிந்த உடனே என்கிட்ட ஓடி கேட்டாங்க, ஐயா யார்கிட்ட எல்லாம் சொல்லணும். நான் இப்படித்தான் கையை கும்பிட்டு சொன்னேன், அம்மா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாரும் புரிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. நாங்க மேரேஜுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, எங்க சொந்தமே எங்க சர்ச்சுக்கு மட்டும்தான் அப்படின்னு. மேரேஜுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது நிமித்தம் தான் அந்த காரியம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, அதே போல சபைக்காக, ஊழியத்துக்காக நீங்க அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். சரி, வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். போன வாரம் என்ன மெசேஜ்? அதனுடைய தொடக்கத்தை தான், அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்ப பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 7 கண்கள். இருங்க. அதில் எத்தனை கண்களை பார்த்தோம்? 4 கண்களை பார்த்தோம். அப்படியா? சரி, அந்த வசனத்தை வாசிங்க. சகரியா
4வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? உங்க எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கண்ணுடைய 7 கண்கள் சிறுவாளின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் காண்கிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 7 ಕಣ್ಣುಗಳು ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಪರಿಸರಿಸುತ್ತಾ ತೂಕದ ಗುಂಡು ಜೇರುಪ್ರಾಣಿನ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த வேதம் வாசிக்கிறதுல ஒரு சின்ன ஆலோசனை நீங்க கேட்டு என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தரையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். ஏன்னா நிறைய நம்ம வேதத்தை படிக்கிறவர்களாய் மாறணும். ஏன்னா நம்ம ஜான்பர் கூட அடிக்கிற இந்த விண்ணப்பத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் போட்டி போட்டு படிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா போட்டி போட்டு எடுக்கணும், படிக்கணும். ஆமென். ஆனா யார் முதலாவது ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு விட்டு கொடுத்தோம். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இப்போ எடுத்துட்டீங்க, வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு பின்ன போட்டி வாசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் இருக்காங்க, அவங்க டக்குன்னு எடுத்து வாசிப்பாங்க. அம்மா இருக்கிறாங்க, அம்மா வாசிப்பாங்க. நம்ம சரணமா இருக்கிறாங்க, அவங்க வாசிப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் வாசிப்பாங்க. அத்தை வாசிப்பாங்க. ஜெபசினா சிஸ்டர். ஆமென். அப்ப இவங்க வாசிக்கும் பொழுது யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு விட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் போட்டி இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் அந்த வசனத்தை வாசிக்க அவங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போட்டி இருக்கணும், ஆனா வாசிக்கும் போது விட்டு கொடுத்துருக்கணும். அல்லேலூயா. எதுல போட்டி? யார் முதல்ல எடுத்து வாசிக்கிறாங்கன்றதுல போட்டி. அல்லேலூயா. ஆமென். சில பைபிள் பேப்பர் கூட பிரிஞ்சிருக்காரு பாருங்க. புரிஞ்சவங்களுக்கு இந்த பிரிண்ட் பண்ண பைபிள் பிரிண்ட் பண்ணும் போது இதுக்கு மேல ஒரு கோல்டன் கலர் பூசுவாங்க. இல்லாட்டி கட் பண்ணும் போது ஒரு தாளோட ஒரு தாள் ஒட்டிட்டு இருக்கும். ஆமென். நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறவங்க பேப்பர் எடுத்து எடுத்து படிச்சிருப்போம். இந்த வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் பைபிளை எங்க வச்சோன்னு தேடி எடுத்துட்டு வரவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க பைபிள் பேப்பரோட பேப்பர் ஒட்டி தான் இருக்கும். அப்படியே திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சகரியா எங்க இருக்குன்னு தெரியாது, யோனா எங்க இருக்குன்னு தெரியாது, அப்புறம் எபேசியர் எங்க இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. ஆமென். நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இது. தேவன் கொடுத்த பொக்கிஷம் இது. அல்லேலூயா. அநேக ஆயிரம் பொல்வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எங்களுக்கு நலம். அல்லேலூயா. எங்களுக்கு பணம் நலம் இல்லப்பா, நகை நலம் இல்ல, பொன் நலம் இல்ல, எங்கள் வேதமே எங்களுக்கு நலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வேதத்தை எல்லாரும் வாசிக்கணும். ஆமென். நீங்க கீழ்ப்படிந்ததற்காக கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி. ஆமென். சரி, அப்ப இந்த சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி மேல் சுற்றி திரிகிற கர்த்தருடைய 7 கண்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமி முழுவதுமாய் 7 கண்கள், கர்த்தருடைய கண்கள் சுற்றி திரிகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய 7 கண்கள் பூமி முழுவதுமாய் சுற்றி திரிகிறது. அல்லேலூயா. அதுல நம்ம போன வாரம் பார்த்தோம், 4 கண்களை பார்த்தோம். அப்படியே சீக்கிரமா ஓடுறேன், புரிஞ்சுக்கங்க. ஆமென். முதல் கண் என்னன்னா, இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் வானத்திலிருந்து கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிறவன் ஒருவனும் இல்லையே என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். அப்ப இந்த ஒரு கண் என்னன்னா, தேசத்திற்காக ஜெபிக்கிறவங்க, திறப்பிலே நிற்கிறவங்க, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர்களை இந்த கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேடிக்கொண்டே இருக்கிறது. இரண்டாவது கண் என்னன்னா, இரண்டாவது கண் என்னன்னா
ஆலயத்தின் மேல் இல்ல இல்ல, ரெண்டாவது கண் 2 நாளாகமும் 16:9 அந்த வசனத்தை வாசிடுங்க. 2 நாளாகமும் 16:9. 2 நாளாகமும் சீக்கிரம் வாசிங்க. வசனத்தை வாசிட்டு அடுத்தடுத்த பகுதிக்கு போயிடலாம். 16:9. தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி